Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 5 விதமான போஸ்ட் போட்டுருக்கோம். சரியா? என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல், ஃபார்ம் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், டிரைவர். ஸோ இந்த 5 விதமான போஸ்ட் போட்டிருக்கான். சரியா? அது எத்தனை வேக்கன்சிஸ் என்ன பார்த்தோம்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் 2, அசிஸ்டன்ட் டெக்னிக்கலில் 4, ஃபார்ம் மேனேஜரில் 4, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டில் 14, டிரைவரில் 20. சரியா? அதுக்குண்டான பேசிக் பேயும் உங்களுக்கு போட்டிருக்கான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அதாவது ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு 35,000 to 35,900 to அதுதான் பேசிக் பே. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கும் அதுதான் பேசிக் பே. ஃபார்ம் மேனேஜருக்கும் 35,900 பேசிக் பே. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,500, டிரைவருக்கு 19,500. சரியா? ஸோ இந்த வேக்கண்ட் போட்டிருக்கான். சரியா? இந்த வேக்கண்ட் போட்டிருக்கான். அது என்ன போட்டிருக்கான்னா கண்டிஷன் பிளேஸ் ஓரியண்டட், நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள், பியூர்லி டெம்பரரி, போஸ்ட் எக்ஸிஸ்ட் அஸ் லாங் அஸ் ஸ்கீம் கண்டினியூஸ். சரியா? ஸோ இது டெம்பரரின்னு சொல்கிறான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஓரியண்டடாக தான் இருக்கணும் பிளேஸு. போஸ்ட் எக்ஸிஸ்ட் அஸ் லாங் அஸ் ஸ்கீம் கண்டினியூஸ். சரியா? அது என்ன சொல்ல வரான்னா, அதாவது அந்த ஸ்கீம் படி போஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும், கண்டினியூ ஆகும் சொல்ல வரோம். ஸோ அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபர்தராக அவன் அப்ளை பண்ணும்போது அவன் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து என்ன இந்த கண்டிஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவான். சரியா? அடுத்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் 500 ரூபா, அதர்ஸுக்கு வந்து 750 ரூபா. சரியா? எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 500 ரூபாயும், அதர்ஸ் 750 ரூபாயும் போட்டிருக்கான். சரியா? மோட் ஆஃப் பேமெண்ட்டு எப்படி பேமெண்ட் பண்ணணும்னா செலக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபீ கேட்டகரியில் எஸ்பிஐ கலெக்ட் லிங்க் ப்ரொவைடட் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட்டு ஆப்ஷன் ஆர் அவைலபிள் எஸ்பி கலெக்ட் பேமெண்ட் கெட்வே அதர் தன் டெபிட் கார்டு. ஸோ நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும்போது எஸ்பிஐ செலக்ட் பண்ண, பேமெண்ட் ஃபீயை கிளிக் பண்ண உடனே எஸ்பிஐ செலக்ட் பண்ண வேண்டி இருக்குதோ, அந்த எஸ்பிஐயில் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னா த கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு சென்ட் காப்பி ஆஃப் பிரிண்டட் அப்ளிகேஷன் அலாங் வித் அட்டஸ்டர்ஸ் காப்பீஸ் ஆஃப் தி அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃபீ ரிமிட்டன்ஸ் ரிசிப்ட் டு தி ஃபாலோவிங் அட்ரஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுற டீட்டெயில்ஸு அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கும் ரிசிப்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து த ரிஜிஸ்டரர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு நம்ம அனுப்பணும். எப்போ அனுப்பணும்னா அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த என்வலப்பில் மேலே டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டோ அதுக்கு நீங்கள் போட்டுட்டு 13/11/20 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வந்து 9/11 வரைக்கும் தான் இருக்கும், 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் லிங்க் வந்து டிசபிள்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிடுங்க. அனுப்புறது வந்து 13/11 நீங்கள் அனுப்பிச்சா போதும். சரியா? மற்றபடி இந்த கன்செஷன் வந்து மேலே சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 500 ரூபா கம்மியாக தான். சரியா? லாஸ்ட் டேட் வந்து 13/11/2020. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேக்கன்சிஸ் இருக்கும். எந்தெந்த கம்யூனிட்டியில் எத்தனை வேக்கன்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ப்ரோக்ராம் அசிஸ்டண்டில் 2 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டெக்னிக்கலில் 4, ஃபார்ம் மேனேஜர் 4, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் 14, டிரைவர் வந்து 20. சரியா? பார்த்துட்டிங்களா? அடுத்துக்களை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரியா? நல்லா கேட்டுங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் முக்கியம். ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். சரியா? ஆர் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். ஆர்
Bachelor in Agriculture and Allied Subject with Postgraduate Diploma in Computer Application. அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஒன்று, அப்படி இல்லைனா பிசிஏ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா அலைடு சப்ஜெக்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஜிடிசியை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்படி முடித்ததுக்கு இதுக்கு எலிஜிபிள். அதோட டிசைரபிள் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் அக்ரி பேஸ்டு டேட்டா கம்ப்யூட்டர். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு டேட்டா நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு அடிஷ்னல் அடிஷ்னல் இருக்கிற மாதிரி, அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி, அடிஷ்னலாக கொஞ்சம் தெம்பு கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டுங்களேன். இந்த அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இது வந்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், ஆர் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர் அனிமல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், ஆர் ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், ஆர் ஹோம் சயின்சஸ் முடிச்சிருக்கணும். இது இருந்தால் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து ஃபார்ம் மேனேஜருக்கு வந்து பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். இது வந்து ஃபார்ம் மேனேஜருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். சரியா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா மினிமம் டிகிரி அக்ரிவேட் ஆஃப்டர் பாசிங் 12th அப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்டு மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதுலேயே கேஷுவலில் கான்ட்ராக்டில் டெம்பரரி பேஸில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். இன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டரில் இருக்கணும். மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்ரைட்டிங்கில், அதாவது டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஹையர் கிரேட் தமிழ் இங்கிலீஷ் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா ஹையர் கிரேட் தமிழ்லையும் லோயர் கிரேட் இங்கிலீஷ்லையும் முடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லையா ஹையர் கிரேட் இங்கிலீஷ்லையும் லோயர் கிரேட் தமிழ்லையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். மஸ்ட் பர்சஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழில் இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா அங்கே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா அதில் ப்ரிஃபரன்ஸ். சரியா? ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்னா டிரைவருக்கு 8th பாஸ் ஆகிருக்கணும். சரியா? 8th பாஸ் ஆகிருக்கணும். குட் அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மோட்டார் வெஹிக்கிளில் ஹெவி வெஹிக்கிள் வித் பேட்ஜ் இருக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள் ப்ரிஃபரபிள் ஜீப் வேன் ஹெவி வெஹிக்கிள் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயாவது இருக்கணும். டெம்பரரிலையோ கவர்மெண்ட்லையோ எங்கேயாவது ஓட்டிருக்கணும். சரியா? ஸோ இந்த 5 விதமான போஸ்ட்டுக்கு நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம். அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். சரியா? ஏஜ் லிமிட் எப்படின்னா என்ன, ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட், ஃபார்ம் மேனேஜர், டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம். சரியா? அவங்க 18 இயர்ஸ் மினிமம், 18 இயர்ஸ் மேக்ஸிமம், நோ ஏஜ் லிமிட். அதர்ஸு சரியா? இதெல்லாம் தவிர்த்துட்டு ஜென்ரல் கேட்டகரி அவங்க 18 வருஷம் 30 வருஷம் தான் அவங்களுக்கு ஃபைனல். சரியா? மேக்ஸிமம் 30 வருஷம். இது வந்து மற்றதுக்கு. டிரைவர்ஸ்க்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஓசிக்கு 18 to 30 வயசு, பிசி, பிசிஎம், எம்பிஎஸ்சி, டிஎன்சி 18 to 32, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 18 to 35. சரியா? இது ஏஜ் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்து நம்ம என்ன, அடுத்து ஏஜ் கன்செஷன் ஆஸ் யூசுவல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் கன்செஷன் வந்து கூடும் குறையும். அதுக்கடுத்து பே லெவல் நீங்கள் ஆல்ரெடி அப்புறம் பார்த்தது தான். உள்ள அமௌண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பேசிக் பே 35,900, ஃபார்ம் மேனேஜருக்கு 35,900, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 19,500, டிரைவருக்கு 19,500 ப்ளஸ் the pay carriers DA, HRA, CCA and medical allowance are as admissible at the rate of force from time to time. So time to time அந்த என்ன ரேட் இருக்கோ அது தந்துருவாங்க. Appointees will be governed by contributory pension scheme only. சரியா? சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா selection will be made by basics of written examination in OMR formatல எக்ஸாம் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். பேஸ்டு ஆன் மார்க்ஸ் அப்டெயின்டு த ரிட்டன் எக்ஸாமினேஷன் த ஃபைனல் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஓரல் இன்டர்வியூ டு
be conducted by DNAU main campus கோயம்புத்தூரில். ஸோ அந்த மார்க்ஸ் யார் செலக்டட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூரில் நடக்கும். சரியா? The applicants who have not appeared either written examination or for the skill test will not be considered the further process. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்க அல்லது எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபர்தராக எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகினா ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து கால் பண்ணுவாங்க ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஃபார் இன்டர்வியூக்கும். இது செலெக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாமினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் வில் பி சென்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் அப்பியரிங் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். சரியா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி அப்ஜெக்டிவ் டைப் யூஸிங் OMR சீட். OMR சீட்டில் இது இருக்கும். applicant should appear for the written examination, certificate verification and personal interview own expenses. அவங்க own expenses எக்ஸாமினேஷன் வரணும். சரியா? இது வந்து எக்ஸாமினேஷன். அடுத்து ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த 5 இதில் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த 3லையும் 75 மார்க்கு. சரியா? நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் 70, அதாவது ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து 15, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 10. ஸோ மொத்தம் 100 மார்க்கு. சரியா? 100ல் மினிமம் குவாலிஃபைங் SC, SC, ST இதுக்கு 35, அதர்ஸு 30, அதர்ஸுக்கு வந்து 35. சரியா? 2 மணி நேரம் எக்ஸாம். இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து 25. அந்த 25 எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னா, அகடமிக் மார்க்கு 10, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 5, பர்சனல் இன்டர்வியூக்கு 10. சரியா? இப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்க. சரியா? அது மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அக்ரிகல்ச்சரில் 15, கர்டிகல்ச்சரில் 15, ஃபாரஸ்ட்ரியில் 15, வெட்டினரியில் 15, ஹோம் சயின்ஸில் 15, ஜென்ரல் நாலேஜில் 15, ஆப்டிடியூட் 10, ஆப்டிடியூட்டில் 10. ஸோ இதுவும் சேம். SC, SC, SCA, STக்கு 30, அதர்ஸுக்கு 35. ஃபார்ம் மேனேஜருக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் 25, கர்டிகல்ச்சரில் 25, ஃபாரஸ்ட்ரி 25, ஜென்ரல் நாலேஜில் 15, ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 10. ஸோ 100 மார்க்கு இல்லை வந்துடும். சரியா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். இது தான் முக்கியம். சரியா? இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் 15, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 10. சரியா? இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது 4 போஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம். 5வது போஸ்ட்டு டிரைவருக்கு என்ன இருக்குன்னா, ரிலேட்டட் டு டிரைவிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள், டிராஃபிக் ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு. இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்பாங்க 100 மார்க்குக்கு. அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் ஒரு 20 மார்க் இருக்கும். இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு 30 மார்க்கு இருக்கும். சரியா? இது அதாவது எக்ஸாம் 2 மணி நேரமும், ஸ்கில் டெஸ்ட் வந்து 1/2 அன் ஹவரும் நடக்கும். சரியா? ஸோ 4 விதமான இதுக்கு நம்ம பார்த்துட்டோம். 5 விதமான போஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்துட்டோம். அடுத்து மேபி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. சரியா? அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். சரியா? அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கேண்டிடேட் மஸ்ட் இந்தியன் நேஷ்னல்ஸ் இருக்கணும். இட் வில் பி ஓப்பன் த யூனிவர்சிட்டி நாட் ஃபில் அப் தி எனி போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து அப்ளிகண்ட் பேப்பர் சிலர் அப்போலாம் கிடையாது, வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஸ் யூசுவல் எக்ஸாமுக்கு உண்டான இருக்கும். அடுத்து கண்டக்டிங் எக்ஸாமினேஷன் ஹால், நோ அப்ளிகண்ட் ஷுட் பி சர்வ், நோ அப்ளிகண்ட் இருக்கணும். அடுத்து கான்டாக்ட் வந்து, அதாவது நம்ம மேலே எந்த இது இருக்கக்கூடாது, டிசிப்ளின் இருக்கணும், மிஸ்கான்டக்ட் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து மொத்த ஆஸ் யூசுவல் எல்லா எக்ஸாமுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபர் எனி அதர் பிளேஸ் வில் பி அந்த, அதாவது கேண்டிடேட் ஹூ ஆர் செலக்டட் ஷேல் பி லயபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். அவங்களே என்ன எங்கே போட்டாலும் நம்ம போகணும். சரியா? Any attempt by candidate either directly or indirectly influence selection committee authority. சரியா?
டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது சின்ன சின்ன அந்த இது. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு உண்டான எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. சரியா? ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் 9/11 சப்மிட் பண்ணணும். 11/11 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட, அதாவது அசிஸ்டன்ட் சிவில் ஜட்ஜுன்றது வாங்கி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்கொயரிஸ் ரிலேட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 விதமான போஸ்ட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்ம பார்த்துட்டோம், கோயம்புத்தூரில். ஸோ அந்த போஸ்ட் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த போஸ்ட்டுக்கு உண்டானது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அனுப்பணும், எந்த டேட்டில் அனுப்பணும்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் பார்த்துட்டோம். சரியா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டும் பார்த்தாச்சு, ஏஜ் கன்செஷன் பார்த்தாச்சு, பே லெவல் பார்த்தாச்சு, செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தாச்சு, எக்ஸாமினேஷன் பார்த்துருக்கு. அதுக்கடுத்து ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. சரியா? இனிமேல் நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். நல்லா கட்டிக்கோங்க. அதாவது இதுக்கு ஃபீ வந்து கண்டிப்பாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 500 ரூபாயும் அதர்ஸுக்கு 750 ரூபாயும் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். பே பண்ணாமல் இது பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க, டைப்பிஸ்ட் முடிச்சவங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஆல் த பெஸ்ட்.